ஆளாகி இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்துரைக்கிற விதமா இன்றைய கதை பகுதி கல்கியின் படைப்புல உருவாக்கப்பட்ட அரசூர் பஞ்சாயத்து என்ற சிறு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை. அமிர்தம் இந்த கதையின் முக்கியமான கதாபாத்திரம். அரசூர் என்ற கிராமத்துல சின்னசாமி படையாச்சியின் மூத்த தரத்து மகள் தான் அமிர்தம். அமிர்தத்தோட அம்மா இறந்து போனதால அவனோட அப்பா சின்னசாமி படையாச்சி காமாட்சி என்ற பொண்ணை இரண்டாவது திருமணம் செய்துட்டான். ஆனா கொஞ்ச காலத்திலேயே சின்னசாமி படையாச்சி இறந்தும் போயிட்டான். காமாட்சி அமிர்தத்தை தன் சொந்த மகள் போல வளர்த்து வந்தான். அமிர்தமும் பாக்குறதுக்கு லட்சணமான ஒரு பொண்ணு. காமாட்சி மனசுக்குள்ள ஒரு ஆசையும் இருந்தது, தன் தம்பிக்கு அவளை திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு. ஆனா அமிர்தத்துக்கோ தன் சொந்த தாய் மாமனின் மகன் சந்திரகாசனை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஒரு ஆசை. இது அமிர்தத்தோட அம்மா இருக்கும் போதே அவ மனசுல விதைத்த விதை. நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும், குழந்தை கருவுல இருக்கும் போதே அந்த குழந்தையின் திருமணத்தை பற்றி பேசி வைக்கும் ஊர்லவா. அந்த மாதிரி சிறு வயதிலேயே சந்திரகாசன் வரும்போதும் போகும்போதும் சொல்லி வளர்த்ததால அமிர்தத்துக்கு சந்திரகாசனை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஒரு ஆசை. அதனால பிடிவாதமும் பிடிச்சிருக்கா. ஆனா சந்திரகாசு சிறு வயதுல இருந்த அதே நல்ல குணங்களோட இருந்தாலும் அவன் ஊர்ல விற்கப்படும் கள்ளு குடிக்கும் பழக்கம் அவனுக்கு ஏற்பட்டது. இத காமாட்சி அமிர்தத்துக்கிட்ட எடுத்து சொன்னாலும் அவ பெருசா எடுத்துக்கிறதா இல்ல. ஒரே முடிவுல மாற்றம் இல்லாம இருக்கா. சரி, உன் இஷ்டப்படியே செய்யி, அவனையே கல்யாணம் செய்து கொடுக்குறேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது. உனக்குன்னு எதுவுமே நான் கொடுக்கவே மாட்டேன். அவனுக்கு சொத்து பத்துன்னு வீடு கூட எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஓட்டு வீடு தான். நீயே யோசிச்சு முடிவு செய்யி. அதுவும் இல்லாம அவன் கல்லு கடையில நின்று கல்லு குடிக்கிறத வேற நிறைய தடவை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டா காமாட்சி. அரசூர்ல பாதி பேருக்கு மேல கல்லு குடிக்கிறதால அந்த ஒரு பழக்கம் அமிர்தத்துக்கு ஒரு பெரிய குற்றமா தெரியல. ஆனா தன் சிறிய தாயார் குறிப்பிட்டு சொன்னது அவளுக்கு கஷ்டமா இருந்தது. குடிக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. சரி, திருமணத்துக்கு அப்புறமா குடிய விடுபடி செய்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. திருமணம் முடிஞ்சு இவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியான தருணமா தான் இருக்குது. சந்திரகாசு விவசாயம் செய்யறது, கூலி வேலைக்கு போறதுன்னு ஏதாவது வேலை செய்துட்டு தான் வந்தான். ஏழை வீட்டுல பிறந்ததால அவன் பள்ளிக்கூடமே போனதில்லை. ஆனா அமிர்தம் அவனை இரவு நேர பள்ளிக்கு போய் படிக்க சொல்லி படிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்துறான். ஆனா அந்த குடி பழக்கத்தை மட்டும் அவனால நிறுத்தவே முடியல. அமிர்தத்தின் அன்புனால பெரும் குடிகாரனாம் மாறல. அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு சந்திரகாசு மனசுல ஓடுற ஒரே எண்ணம், எப்படி குடிய நிறுத்துறது, பணம் சேர்ப்பது, இதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கான். அப்பதான் அவனுக்கு வெளிநாடு செல்லணும்னு ஒரு யோசனை தோணுது. இத அமிர்தத்துக்கிட்ட சொல்லும் போது, இதோ பாரு பிள்ளை, எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு 2 வருஷம் மட்டும் போரு, உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு ரொம்ப நாள் இருப்பேனா, கையில பணம் சேர்ந்ததோ இல்லையோ ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் செய்யறான். ஐயோ, அதெல்லாம் முடியாதுங்க, நமக்கு பணமும் வேணாம் எதுவும் வேணாம், ஏதோ 4 காசு சம்பாதிச்சோமா வர்றதே போதும், கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு சிவனேன்னு இருப்போம் அப்படின்னு அமிர்தமும் சொல்றான். இதுதான் புள்ள பெண் புத்தி. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா பின்னால எப்போதும் நம்ம சுகமா இருக்கலாம்னு உனக்கு தெரியல பாத்தியா. நீ வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கிறதுல என்ன நிச்சயம்? வெளிநாடு போய் எத்தனையோ பேரு திரும்பி வர்றதே இல்லை, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இங்க இருந்தாதான் கள்ளுக்கடையில போய் குடிக்கிறேன், வெளிநாடு போனா எதுவுமே கிடைக்காது, அதனால குடி பழக்கத்தையும் மறந்துடுவேன். அப்ப அங்க மட்டும் கல்லு கிடைக்காதா அப்படின்னு அமிர்தம் கேட்க, அது எப்படி அங்க கல்லு கடைலாம் இருக்கும்? அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்ற சந்திரகாசனுக்கு தெரியாது அங்க பீர் கடையும் பிராந்தி கடையும் இருக்கும் அப்படின்னு. இதோ பாரு, நான் மாட்டை இன்னைக்கு வித்துட்டேன். 80 ரூபாய் இருந்தது, இதுல 50 ரூபாய் என்னுடைய செலவுக்கு நான் எடுத்துக்கிறேன், மீதம் 30 ரூபாய் உனக்கு வச்சுக்கோ. 4 மாதத்துக்கு தேவையான நெல்லு வீட்டுல இருக்கு, அதுக்குள்ள கட்டாயம் பணம் அனுப்பிடுறேன். நம்ம குழந்தைக்காக எனக்கு போக உத்தரவு கொடு, வேண்டான்னு மட்டும் சொல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டான். வெளிநாட்டுக்கு போய் 4வது மாதத்துல அமிர்தத்துக்கு ஒரு கடிதம் வருது.
ஆமா, தன் கணவன் எழுதிய கடிதத்தை படிக்கும்போது கண்கள்ல நீர் வழியுது. 2-3 தடவை அதை படிச்சு சந்தோஷப்படுறா. 2 மாதம் கழித்து மீண்டும் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல அடுத்த மாதம் கட்டாயம் பணம் அனுப்புறேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. 2 மாதம் கழித்து வந்த அடுத்த கடிதத்திலையும் அதே வரிகள் எழுதப்பட்டிருக்கு. வீட்டுல இருந்த எல்லா நெல்லும் தீர்ந்து போய் கையில இருந்த 30 ரூபாயில 10 ரூபாய் செலவாகி போயிடுச்சு. இப்படியே போனா நிலைமை இன்னும் மோசமாகிடும்னு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு 1.5 வருஷம் கழியுது. ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை சந்திரகாசுவிடம் இருந்து தவறாமல் கடிதம் மட்டும் வந்துட்டே இருக்கு. பணம் எதுவுமே வரல. ரொம்ப நாளாவே கடிதம் மட்டும் வர்றதாகவும், ஒருவேளை நீங்க அனுப்பிய பணம் மணி ஆர்டர் தப்பி போயிருக்குமோன்னு சந்தேகப்படுறதா கடிதம் எழுதி அனுப்புறான். அதற்கு வந்த பதில் கடிதத்தை பார்த்ததும் அமிர்தத்துக்கு இடி விழுந்தது போல இருந்தது. உன்கிட்ட இத்தனை காலமா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இங்க எனக்கு சம்பளம் நிறையவே கிடைக்குது. ஆனா இங்க நான் கள்ளுக்கடையெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். ஆமா, அந்த பாழா போன கடைக இங்கேயும் இருக்குது. என்னோட சாப்பாடு செலவு போக மிச்சத்தை எல்லாம் குடிக்க தான் செலவு பண்றேன். ஊர்லயாவது புத்தி சொல்றதுக்கு நீ இருந்த, இங்க நீயும் இல்ல. அப்படியும் கஷ்டப்பட்டு 30 வெள்ளி உனக்காக அனுப்ப வச்சிருந்தேன். 10 நாளைக்கு முன்னாடி குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன். யாரோ அந்த 30 வெள்ளியையும் திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க படுற கஷ்டங்களை எல்லாம் நினைச்சா வயிறெல்லாம் பகிர்னு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்துல எப்படியும் பணம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சந்திரகாசு கடிதத்துல எழுதியிருக்கான். இதையெல்லாம் படிச்ச அமிர்தத்துக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. மறுநாள் காலையில அவள் எழுதிய கடிதத்துல பணம் சம்பாதித்தது போதும் உடனே கிளம்பி வரும்படி சொல்லுறான். சந்திரகாசுவோ இதற்கு எழுதிய பதில் கடிதத்துல தான் குடிக்கிற பழக்கத்தை விட்டு விட்டதாகவும், 2 மாதத்துல 100 ரூபாய் அனுப்புறதாகவும், அதற்கு அப்புறம் 2 மாதத்துல 200 ரூபாய் சம்பாரிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன்னு எழுதி அனுப்புறான். ஆனா இப்படியே 5 வருஷம் போயிடுச்சு. சந்திரகாசனும் திரும்பல, பணமும் வரல. இதற்கு இடையில சந்திரகாசுவோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அதற்கு அடுத்த வருஷம் அமிர்தத்துக்கு உடம்பு முடியல. அந்த சமயத்துல கல்லும் உருகும்படியான ஒரு கடிதத்தை சந்திரகாசுக்கு எழுதுறா. அதற்கப்புறம் ஒரு கடிதம் வருது. ரூபாய் 100 மணி ஆர்டர் செய்திருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகளை படிச்சதும் அமிர்தத்தால நம்பவே முடியல. அந்த கடிதத்தை திருப்பி திருப்பி பாக்குறா. ஓடி போய் தபால்காரன் கிட்ட கேக்குறா, இதுல கடிதம் மட்டும்தான் வந்திருக்குதுங்க ஐயா, பணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, கடிதம் முதல்ல வந்துடுமா, பணம் மெதுவா தான் வரும், ஒரு 15 நாள் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால்காரனும் கிளம்பிட்டான். இந்த நிலைமையில அமிர்தத்தோட குழந்தைக்கு அம்மை நோய் ஏற்பட்டது. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருக்கும் போதும் பணம் இப்போ வந்துடுமா, நாளைக்கு வந்துடுமான்னு எண்ணிக்கிட்டே இருக்கா. அன்று காலை வெள்ளிக்கிழமை. அவள் எதிர்பார்த்த தபால்காரனும் வந்தான். அமிர்தம் தன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஆனா கையில கிடைச்சும் வாயில போடல அப்படின்ற மாதிரிதான். தபால்காரன் சாட்சி போடுவதற்காக ஒருவனை அழைச்சிட்டு வந்தான். அவன் தான் அந்த ஊரு கள்ளுக்கடை குத்தகைக்காரன். தபால்காரன் தனக்கு சன்மானமா 2 ரூபாய் வாங்கிட்டு மீதம் 98 ரூபாயை குத்தகைக்காரனிடம் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். குத்தகைக்காரனும், அம்மா இது எனக்கு சேர வேண்டிய பணம், உங்க கணவர் என்கிட்ட 40 ரூபாய்க்கு பத்திரம் எழுதி கொடுத்தான். இப்ப வட்டியும் முதலுமா 110 ரூபாய் ஆயிடுச்சு. 98 ரூபாய் கிடைச்சிருச்சு. பாக்கி 12 ரூபாய நீங்க தரணும் அப்படின்னு சொல்றான். அமிர்தத்துக்கு ஒண்ணுமே புரியல. தலையில இடி விழுந்தது போல இருந்திருக்குது. உடனே சத்தம் போட்டு பஞ்சாயத்து கூடுறான். அரசூர் மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. தன் கோரிக்கைய முன் வைத்தாலும் பணம் குத்தகைக்காரனுக்கு தான் சேரணும் அப்படின்னும், அமிர்தம் கஷ்டப்படுறதால 88 ரூபாய் எடுத்துட்டு 10 ரூபாய பத்திரத்தை கிள்ளி அமிர்தத்திடம் கொடுக்கும்படியும் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அமிர்தத்தோட குழந்தை அம்மை நோய் ஏற்பட்டதால நாளையில இறந்தும் போயிட்டான். ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் ஏற்பட்டா தாங்கிடுவா. ஆனா வாழ்க்கையே போராட்டமா இருந்தா எப்படிங்க தாங்க முடியும்? அன்றைக்கு அவளுக்கு ஒரு கடிதம் வருது. பணம் அனுப்பியதும் ஊருக்கு வந்து உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசை உண்டாகி வெறி பிடித்தால் போல ஆயிடுச்சு. கையில பணமும் இல்லாததால 50 ரூபாயை திருடிட்டு கிளம்பினேன். ஆனா என்னை பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க. 2 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு வேற சொல்லிட்டாங்க. இதுவும் நல்லதுதான். ஜெயிலில கள்ளு சாராயம்னு எதுவுமே இருக்காது. 2 வருஷத்துல மறந்துடுவேன். விடுதலையானதும் உன்னை பார்க்க ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சந்திரகாசன் எழுதிய கடிதத்தை படிக்கிறான். ஆனா மறுநாள் காலையிலேயே காணாம போயிட்டான். அரசருக்கு 16 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெண்ணோட உடல் ஆற்றில ஒதுங்குறதா போலீஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க. 2 வருஷம் கழிச்சு சந்திரகாசு
ரொம்ப ஆவலா தன் குடும்பத்தை பார்க்க ஓடி வந்து தன் குடிசை இருந்த இடத்த பார்க்கறான். ஆனா அங்க இருந்ததோ குப்பமேடு தான். இந்த மாதிரி தான் எத்தனையோ குடும்பங்கள் குடியினால தடம் மாறி போய் குப்பமேடா மாறி போய் கிடக்குது. நம்ம வாழ போறதோ இந்த ஒரு வாழ்க்கை தான். அத நம்ம குடும்பத்துக்காக வாழலாமே. இதுவரை இந்த கதையை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் கிளம்புறேன். நன்றி.